இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ தானே என்கிட்ட சொல்லுவ நான் உன்னோட அடையாளம்னு. ஆனாலும் என்னை விட்டுட்டு இங்க வந்துட்டல, விட்டுட்டு போயிட்டல்ல. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க. டாட் விட்டுட்டாரு, மாம் விட்டுட்டாங்க, பாட்டி கோவமா இருக்காங்க, எல்லாரும் கோவமா இருக்காங்க. நீயும் என்ன விட்டுட்டிய லக்ஷ்மி. பெரியவங்க சரியாதான் சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி ஜெயிக்கிறவங்க சொந்த பிள்ளையால தோத்து போயிடுவாங்க. ரிஷி நம்மள தோக்கடிச்சிட்டான். நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட கௌரவம், நம்மளோட வளர்ப்பு எல்லாம் தோத்துடுச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல நம்மளோட புள்ள ரிஷி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவான். நான் கொஞ்சமும் நினைக்கல. நம்ம நம்பிக்கையை செதைச்சிட்டான். கூடவே அவன் துணிச்சல பாத்தீங்களா? மலிஷ்கா கூட அந்த மாதிரி இருந்திருக்கான், ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். இவன் கல்யாணத்துக்கு பிடிவாதமா மறுக்கிறான்னா அதுக்கு நிச்சயம் அந்த லக்ஷ்மி தான் காரணம். ப்ளீஸ் நீல, மறுபடியும் லக்ஷ்மியா? இதுல தப்பு பண்ணது நம்ம பையன், அத மறந்துடாத. தப்பு பண்ணது இவன் தான் நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா என்ன? ஆனாக்கு அர்த்தம் என்ன? இந்த விஷயத்துல நம்ம புள்ள தப்பு பண்ணிருக்கான். அந்த பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டு நீ தப்பு பண்ணாத. நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது ஒண்ணுதான். ஒண்ணு சொல்ல வேணாம் நீலம். நீ தயவு செஞ்சு ஒண்ணுமே சொல்ல வேணாம், போதும். ஏற்கனவே நாம மன போராட்டத்துல இருக்கோம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, ப்ளீஸ். நோ. கிரண், லக்ஷ்மி பாத்தியா, நேஹாவுக்கு எவ்வளவு வெரி குட்டான ஒரு வரனுக்கு அம்மா இருக்கு. நீயும் கேட்டல பண்டிதர் பையனை பத்தி என்னெல்லாம் சொன்னாருன்னு. ரொம்பவே நல்ல பையனா. நேஹா உன்னோட ஸ்மால் சிஸ்டர். நீதான் வீட்ல லார்ஜ். ரொம்ப புத்திசாலி. உன் தங்கைய பத்தி நீதான் அதிகம் யோசிக்கணும். நான் உன்னை எதுக்குமே வற்புறுத்த மாட்டேன் லக்ஷ்மி. ஐம் சாரி. ஆமா, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி வெரி சாரி. அதோட நீங்க பெருந்தன்மையோட பேசுறீங்க. பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிட்டீங்க. ஆனா ரிஷி பண்ண தப்புக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடைக்காது. அதை விடுங்க பிரதர், ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. இங்க என்ன நடந்ததோ ரெண்டு பேரும் பண்ண தப்புதான். ரெண்டு பேரோட தப்பு இது. அண்ட் ரிஷிய மட்டும் குத்தம் சொல்லாதீங்க. மலிஷ்காவுக்கும் அதே அளவு பொறுப்பு இருக்கு. நீலம், நான் ரிஷி கிட்ட பேச விரும்புறேன். ரிஷி அவன் ரூம்ல தான் இருப்பான். நான் அவன் கிட்ட பேசவா? என்ன இப்படி கேக்குற கிரண்? நீ தூக்கி வளர்த்த பையன் தானே, அவன் கிட்ட பேசு. என்ன செய்யணும் செய். நான் வரேன். ரிஷி, இங்க பாருப்பா, என்ன பாரு. இத பாரு. ஒரு பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும், எந்த தப்ப பண்ணாலும் ஒரு அம்மா எப்பவுமே அவனை மன்னிச்சிடுவா. ஆனா அந்த பையன் அந்த தவறை திருத்திக்கணும், பிராயச்சித்தம் பண்ணணும். ஒரு அம்மாவோட மனசு அப்படிதான்ப்பா இருக்கும். அவன் மன்னிச்சு விட்டுருவா. I'm really sorry ஆண்டி. எனக்கு தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல ஆண்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும், மாம்க்கு, டாட்க்கு, பாட்டிக்கு I'm really sorry. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. இட்ஸ் ஓகே. உட்கார. கம் சிட். இது இப்படி ஒரு நாளை பார்க்கணும்னு வந்துருச்சு. யாரு கொடுத்த சாபமோ இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போயிட்டா.
இப்ப ரிஷி இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கான். என்ன இதெல்லாம்? எப்படி அவ இவ்வளவு பெரிய தப்ப செய்ய துணிஞ்சா? ஆனா மலிஷ்காவா இதுக்கு இடம் கொடுத்திருக்கால, அந்த தப்பையும் நீங்க பாக்கணும்ல பாட்டி. இதத்தாமா நானும் யோசிக்கிறேன். சொல்ல போனா மல்லிஷ்காவும் ஒரு பொண்ணுதான். ஆனா அவ இப்படி ஒரு விஷயத்துக்கு எப்படி சம்மதிச்சா? ஏன் அவளால தடுத்து நிறுத்த முடியாம போச்சு? கரிஷ்மா அத்தை சரியாதான் சொன்னாங்க பாட்டி. இந்த காலத்து பசங்க இந்த லவ் மேட்டர்ல எல்லைய மீறிடுறாங்க பாட்டி. அந்த மாதிரி மீறக்கூடாதுல்ல. நீ மாடனா வேணா வாழலாம், ஆனா உங்க மரியாதையை இழக்க கூடாதுல்ல. நம்ம லக்ஷ்மி இருக்காளே, அவ ஒரு கிராமத்து பொண்ணு. ஆனா அவ இங்க வந்த உடனே நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளும் மாடனா தானே மாறினா. ஆனா அவ கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் கைவிடலையே. ஆனா நம்ம ரிஷி இதையெல்லாம் எப்படி மறந்தான்? நம்ம குடும்பத்தோட கௌரவம், மானம் இதெல்லாமே இதுல அடங்கி இருக்கே. நாம மாடன் தான், ஆனா நம்ம ஒழுக்கமும் கலாச்சாரம் எதுவுமே மாறலையே. ரிஷி ப்ரோ எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுதான் உண்மையும் பாட்டி. நீங்க என் பேச்ச நம்ப வேண்டாம், ஆனா ரிஷி ப்ரோவை நம்பலாம்ல பாட்டி, ப்ளீஸ். ஆனா ஆயுஷ் ரிஷி அண்ணாவே அதெல்லாம் சொல்றாரு. கேட்காதீங்க. அவர் சொல்றத தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவரோட கண்ணை பாருங்க. அவர் கண்ணு என்ன சொல்லுதோ அதை கவனிங்க பாட்டி. அவர் கண்ணுல உண்மை தெரியுது. அவர் கண்ணுல நம்மளோட வீட்டு ஒழுக்கம் தெரியுது. ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒருவேளை அங்க நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு உயிரை கொடுக்கணும்னா கூட யோசிக்காம உயிரை கொடுப்பாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ரிஷி ப்ரோ ஒரு பொண்ணோட மானத்தோட இப்படி விளையாடுவாரா என்ன? தன்னோட லிமிட் அவர் கிராஸ் பண்ணிருப்பாரா? நெவர். நிச்சயம் பண்ணிருக்க மாட்டாரு. ஆமாப்பா, என் விருப்பம் ஒண்ணுதான். நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நான் உன்னை வற்புறுத்தல. இத உன்னுடைய தண்டனையா நினைக்காத. இது ஜஸ்ட் ரெண்டு காதலர்களை ஒன்னா சேர்க்கிற விஷயம்தான். ஒருத்தியோட உயிரை காப்பாத்த போற, அப்புறம் இன்னொருத்தனுடைய குனிஞ்ச தலைய நீ நிமித்தி வைக்க போற. ரிஷி, நல்லா யோசிச்சு முடிவெடு. அப்படியே இத நீ நிராகரிச்சாலும் பரவாயில்லப்பா. ஆனா ஒண்ணு, நீ எதுக்காக நிராகரிக்கிற அதுக்கான காரணத்தை சொல்லணும். நீ நிராகரிச்சதுக்கு அப்புறம் மல்லிஷ்கா என்ன செய்யணும் அதையும் நீயே சொல்லிடு. அவளை தானே நீ லவ் பண்ணிட்டு இருந்த. உன்கிட்ட நாளை வரைக்கும் டைம் இருக்கு. யோசிச்சு பதில் சொல்லு. இன்னொன்னு, ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்காத. நீ என் மகனா இருந்த, எப்பவுமே மகனா தான் இருப்ப.